இன்னைக்கு நான் தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது கிட்டத்தட்ட ஜூலை மாதத்துல இந்த மீட்டிங்கை கத்தர் கொடுக்கறதுக்கு முன்பதாக, இதை நான் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்பதாக, கிட்டத்தட்ட ஒரு 15-20 days பிஃபோர் தேட், இந்த மீட்டிங் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி அல்லது மீட்டிங் நாங்கள் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால் மேபி லைக் 20 daysக்கு மேலே இருக்கும். ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட வசனத்தை என் காதுபட என் கூட இருதயத்திலும் பேசிக்கொண்டே இருந்தார். அதை மாத்திரம் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். இட்ஸ் அ ப்ராஃபட்டிக்கல் மெசேஜ். இங்கே இருக்கவங்களுக்கு மாத்திரமல்ல, இதை யூடியூப் மூலமாய் அல்லது இன்னும் என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் ஃபியூச்சரில் வருதோ அது எல்லா நெட்வொர்க் மூலமாக பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாக அதை வெளியே போகும் பொழுது இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தை முறிக்கும், வியாதிகளை முறிக்கும். இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் தீர்க்க தரிசனமாக அவர்கள் மேல் போய் விழும் என்பதில் சந்தேகம் இல்லை. தேவனாய் கர்த்தர் என் மூலமாய் பேசுவாராக. முதலாவது 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 நாளாகமம் 16:22. நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும், நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும், என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். சங்கீதம் 105ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும், என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். இன்னைக்கு செய்தி, தேவ செய்தியினுடைய தலைப்பு Don't touch God's anointed. தேவன் அபிஷேகம் பண்ணினவர்களை தொடாதே அல்லது தொடாதிருங்கள். Don't touch God's anointed. இதுதான் ஆண்டவர் பேசும்படி எனக்கு கொடுத்த தலைப்பு. என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 6-9 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் வேதம் சொல்லுகிறது, என்னுடைய தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் நீங்கள் பேச துணிந்தது என்ன அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். When you speak against God's servants, you speak against God himself. நாம் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவருக்கு விரோதமாய் நாம் பேசுவது தேவனாய் கர்த்தருக்கு விரோதமாகவே பேசுவதாகும். தேவனுடைய ஊழியக்காரர்கள் யார்? தேவனுடைய ஊழியக்காரர்கள் அவர்கள் தேவனுடைய வேலைக்காரர்கள். அவர்கள் தேவன் அவர்களுக்கு கொடுத்த திட்டத்தையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்த வரைபடத்தையும் அவர்கள் செயல்படுத்துகிற தேவனுடைய பணிவிடை ஆவிகள், தேவனுடைய வேலைக்காரர்கள். அவருடைய ராஜ்யத்திலிருந்து நியமிக்கப்பட்ட அழைப்பை பெற்று, அவரிடத்திலிருந்து நேரடியாக அழைப்பை பெற்று, அவருடைய திட்டத்தை, தரிசனத்தை, அவர் வச்சிருக்கிற என்னென்ன அவர் தம்முடைய வரைபடத்தில் எழுதி வைத்திருக்கிறாரோ, வரைந்து வைத்திருக்கிறாரோ, அதை தேவன் தெரிந்து கொண்ட chosen people அவர் கூப்பிட்டு அழைக்கிறார். என் ஊழியத்தை செய்யும்படி வா, முழு நேரமாய் செய்யும்படிக்கு வா, பகுதி நேரமாய் செய்யும்படிக்கு வா என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் யாரை தெரிந்து கொள்கிறாரோ அவர்களை அழைக்கிறார். யாரை முன்குறித்திருக்கிறார்களோ அவர்களை அழைக்கிறார், தேடுகிறார், அவர்கள் பின்னாக போகிறார். அவர்களை வா என்று கூப்பிட்டு அழைத்து அவர் கையில் இந்த கனமான ஊழியத்தை அவர் கையில கொடுக்கிறார். யாரும் கனமான ஊழியத்தை தானாக எடுத்துக்கொள்ள முடியாது. எடுத்துக்கொண்டவர்கள் வெற்றியாய் முடித்ததும் கிடையாது. தானாக அந்த ஊழியத்தை பணத்துக்காகவும், பொருளை சம்பாதிக்கணும், பெருமைக்காகவும், அந்தஸ்துக்காகவும் எடுத்துக்கொண்டவர்கள், மனுஷரால் நியமிக்கப்பட்டவர்கள், அவர்கள் உண்மையாய் தேவனுடைய ஊழியத்தை முடித்ததாய் சரித்திரம் இல்லை. தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் தேவனிடத்திலிருந்து தனமான ஊழியத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் யாரையும் தேவன் சும்மா அபிஷேகம் பண்ணுகிறதில்லை. யாரை அவர் தெரிந்து கொள்ளுகிறாரோ அவர்களை அபிஷேகம் பண்ணுகிறார். அவர்கள் தேவனுடைய நேரடி தொடர்பில் இருக்கிறபடினாலே நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் பேசுவது தேவனுக்கு விரோதமாய் பேசுவதா? நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் அவர் கொடுத்த திட்டத்தை அவர்கள் செயல்படுத்தும்படி அவர்கள் எடுக்கிற பிரயாசங்களுக்கு விரோதமாய் பேசுவது தேவனுக்கே நேரடி பேசுவதா இருக்கிறார். நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாதிருங்கள். தொடாதிருங்கள்னு சொல்லும் பொழுது முதலாவது பிசிக்கலா அவங்களை அபியூஸ் பண்ணாதீங்க. அவங்களுக்கு விரோதமாய் உன் கையை நீட்டாதே. அவளுக்கு விரோதமாய் கொல்ல நினைக்காதே. அவளுக்கு விரோதமாய் உன் இருதயத்தில் யோசிக்காதே. அவளுக்கு விரோதமாய் உன் வாயிலை திறந்து பேசாதே. அப்படி பேசுவது நேரடியாக தேவனுக்கு விரோதமாய் பேசுவதாக இருக்கும். Don't touch God's anointed. வேதத்தில் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் காண்பித்த சில எக்ஸாம்பிள்ஸை மட்டும் நான் பாயிண்ட் வைஸா சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நேரம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, என்னாகமம் 12ஆம் அதிகாரம்
6-9 வசனங்களை வாசிக்க கேட்போமா? என்னாகமம் 12:6-9. அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால், கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி, யாருக்கெல்லாம் தேவனாய் கர்த்தர் தரிசனத்திலே வெளிப்படுகிறாரோ உங்கள் மேல் தேவன் தீர்க்க தரிசன ஆவியை வைத்திருக்கிறார். சொல்லுங்க. சொப்பனத்தில் அவனோடே பேசி, யாருக்கெல்லாம் கர்த்தர் சொப்பனத்திலே பேசுகிறாரோ அவர்கள் மேலெல்லாம் தேவன் தம்முடைய தீர்க்க தரிசன ஆவியை வைத்திருக்கிறார். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். முகமுகமாயும் பிரத்யட்சமாகியும் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்கள், தேவனை தரிசிக்கிறவர்கள், பார்க்கிறவர்கள், சொப்பனத்திலே தரிசனத்திலே கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக் கொள்கிறவர்கள் தேவனுடைய தீர்க்கதரிசிகளாய் இருக்கிறார்கள். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர்களாய் இருக்கிறார்கள். சொல்லுங்க. அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனதென்ன என்றார். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார். கர்த்தருடைய கோபம் யார் மேல் மூண்டது? இதை பேசின மக்களுக்கு விரோதமாய் கர்த்தருடைய கோபம் மூண்டது. இன்னைக்கு சொல்ற வார்த்தைகளை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுறார். உங்களுக்கு மாத்திரமல்ல, இதை எந்த நெட்வொர்க்ல இருந்து பார்த்தாலும் அநேகருடைய வாழ்க்கையில சாபங்கள் உடைக்கப்படாமல், குடும்பத்தின் மேல இருக்கிற சாபங்கள், ஊழியத்தின் மேலே, ஊழியங்கள் மேலே, ஸ்தாபனங்கள் மேல இருக்கிற சாபங்கள் உடையாமல் அவர்கள் அடுத்த அளவுக்குள் போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் கர்த்தர் அவர்களை விட்டு போய்விட்டார். The Lord departed from them. The Lord departed from them னு போட்டிருக்கு இங்கிலீஷ் பைபிள்ல. The Lord departed. The Lord moved away. The Lord departed from them. The Lord left them. கர்த்தர் அவர்களை விட்டு போய்விட்டார். யார் அவர்களுக்கு விரோதமாய் பேசினார்? அந்த பகுதியை நீங்க வாசிச்சு பாருங்க. என்னாகமம் 12 வசனங்கள் சொல்லுகிறது. மோசே ஒரு எத்தியோப்பிய ஸ்திரியை திருமணம் செய்தது நிமித்தம் அவனுடைய சகோதரியாகிய மீரியாமும் அவனுடைய சகோதரனாகிய ஆரோனும் மோசேக்கு விரோதமாய் பேசினார்கள். யார் இந்த மீரியாம்? மோசேயின் சகோதரி. யார் இந்த ஆரோன்? மோசேயின் சகோதரன், கூட பிறந்தவரோ அல்லது சகோதரனோ. 2 பேரும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். நல்ல கவனிங்க. ஆரோன் என்பவர் தேவனுடைய ஆசாரியன். அவர் மேல் தேவனுடைய உன்னதமான அபிஷேகம் ஆரோனின் மேல் இருந்தது. ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவருடைய தாடியிலே வழிகிறதும் வஸ்திரத்தில் வழிகிறதுமான ஒரு பிரத்யேகமான ஆசாரிய அபிஷேகம். தேவனுடைய சமூகத்தில் நின்று அவரை தரிசித்து அவருடைய பிரகாரங்களில், அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நின்று அவருடைய ஊழியத்தை செய்யும் படிக்கு கனமான ஊழியத்தை பெற்றவர் ஆரோன். யார் இந்த மீரியாம்? மீரியாம் தேவனுடைய தீர்க்கதரிசி. அவர் நாவிலே தேவனுடைய தீர்க்கதரிசன அபிஷேகம் இருந்தது. She is a prophetess. Miriam is a prophetess of God. தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவள், தேவனுடைய தரிசனத்தை பெறுகிறவர்கள். சொப்பனத்தினாலே கர்த்தர் அவளுக்கு அறியப்படுகிறார். அவளுடைய நாவிலே தேவனுடைய தீர்க்கதரிசன அபிஷேகம் இருந்தது. யார் அவர்கள்? அவள் மோசேக்கு மிக நெருங்கிய சொந்தமானவர்கள். கர்த்தர் மோசேக்கு கொடுத்த ஊழியத்திலே, கொடுத்த திட்டத்திலே அவளோடு கூட நின்று தோள் கொடுத்தவர்கள் இந்த மீரியாமும் இந்த ஆரோனும். இவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசினபடினாலே கர்த்தருடைய கோபம் யார் மேல் மூண்டது? மீரியாமின் மேலும் ஆரோனின் மேலும். 2 பேர் மேலும் கர்த்தருடைய கோபம் மூண்ட போது கர்த்தர் அவர்களை விட்டு போய்விட்டார் என்று வேதம் சொல்ல. என்னாகமம் 12 4-5 வசனங்களை வாசித்து பார்ப்பீங்கன்னா கர்த்தர் வந்து நின்று கூப்பிடுறார். Come out you that to the tabernacle. All 3 of you come out ன்னு கூப்பிடுறார். 3 பேரை வந்து என் சமூகத்துக்கு முன்னாடி வந்து நெல்லுன்னு சொல்லி அவங்களுக்கு நேரடியா அவர் பேசி கோபத்துல கர்த்தர் அவர்களை விட்டு போய்விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் போயிட்டார்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாரையும் பாதுகாக்கிறவர் யாரு? தேவனாய் கர்த்தர். நம்ம எல்லாரையும் பாதுகாக்கிறது யாரு? அவருடைய அபிஷேகம். நம்ம எல்லாரையும் பாதுகாக்கிறது யாரு? கர்த்தரே உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குறான். அவனுக்கு விரோதமாய் பேசின பொழுது மோசே தேவனால் அழைக்கப்பட்டவர், தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய ஊழியத்தை செய்யும்படி வந்தவர்.
அவருக்கு தேவன் தம்முடைய திட்டங்களை கொடுத்தார், என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் இவர்கள் அவனுக்கு விரோதமாய் பேசின பொழுது கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. முதலாவது, நீங்கள் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம், தேவனுடைய வரங்களை பெற்றிருக்கலாம், தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்கலாம். ஆனால் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கலாம், ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், வசனத்திலேயே நிறைஞ்சிருக்கலாம். ஆனால் தேவனுடைய தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாய், அவருடைய ஊழியக்காரர்கள் அபிஷேகம் பண்ண விரோதமாய் நீங்கள் பேசும் பொழுது, நீங்கள் யாரானாலும் உன் மேலும் உன் குடும்பத்தின் மேலும் கர்த்தருடைய கோபாக்கினை மூலம், உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் கர்த்தருடைய சாபம் வரும். தேவன் ஸ்பெசிபிக்கா இவங்களுக்கெல்லாம் ஒரு அத்தாரிட்டியை கொடுத்திருக்கிறான் கிடையாது. Lord has no partiality. நீங்கள் யாரானாலும், நீ தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய சகோதரனானாலும் சகோதரியானாலும் தகப்பனானாலும் தாயானாலும் பிள்ளையானாலும், நீ அவங்களுக்கு விரோதமாய் ஸ்தாபனத்துக்கு மேலே, அவன் என் கீழே தான் ஸ்தாபனத்துக்கு கீழே இருக்கிறான்னு சொல்லி உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிற நீ யாரானாலும், Lord has no partiality. The wrath of God will come against you. The wrath of God will come upon you. நீங்கள் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் Lord has no partiality. அநேக அதில் சந்தேகங்கள் எனக்கு இருந்தது. ஆனால் தேவனாய் கர்த்தர் திட்டவும் தெளிவும் அந்த மெசேஜை கொடுக்கும்போது சொன்னார், நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாய் பேசாமலும் இருங்கள். அப்படி பேசும் பொழுது சில அன்பிரேக்கபிள் கர்சஸ்குள்ள போய் சில குடும்பங்கள் சிக்கிக் கொள்றது, சில தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தாபனங்கள் சிக்கிக் கொள்றது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபைகள் சிக்கிக் கொள்றது, ஊழியங்கள் சிக்கிக் கொள்றது, பாஸ்டர்மார்கள் சிக்கிக் கொள்றாங்க, பிஷப்மார்கள் சிக்கிக் கொள்றாங்க. அதுக்கு மேல அவங்களால ஊழியம் செய்ய முடியாது. அகால மரணங்கள் அவர்கள் மேல் வந்து விழுகிறது, ஸ்தாபனங்கள் இல்லாமல் போகிறது, தரைமட்டமாகிறது, அஸ்திபாரங்கள் நிர்மூலமாகிறது. பெரிய சபையா இருக்கும், ஸ்தாபனங்களா இருக்கும், அவள் வாய் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட விரோதமாய் தீர்க்கதரிசிகள் விரோதமாய் பேசுகிறபடினால் the judgment is declared upon them. The judgment of God will come upon them. கர்த்தர் அவர்களை விட்டு போய் விடுகிறார். வேற ஒன்றும் நடக்கிறது இல்லை. The Lord departs away from them. அவளை விட்டு அவர் போயிட்டார். என்ன நடக்கும்? When the Lord departs, என்ன நடக்கும்? பாதுகாப்பு விலகிறது. The protection of God leaves. Protection of God போயிடுச்சுன்னா அடுத்தது என்ன நடக்கும்? Sicknesses will enter, curses will enter. வேதம் சொல்லுகிறது, மீரியாம் தீர்க்கதரிசனி, prophetess of God, அவளுக்கு குஷ்டரோகம் வந்துச்சு. பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் குஷ்டரோகம் யாருக்கு வரும்? சபிக்கப்பட்டவர்கள் மேல தான் அந்த குஷ்டரோகம் வரும். அந்த சாபம் அவர்கள் மேல் வந்தது. கர்த்தர் நின்று அவங்கள சபிக்கல. The Lord just departed. அவளை விட்டு அவர் ஒதுங்கினார், அவ்வளவுதான். அவ்வளோ சாபங்களும் வியாதிகளும் தோஷங்களும் நம்மை சூழ்ந்து இருக்கிறது. நாம் நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. ஊழியக்காரனை நீ நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நீ யாரானாலும் கர்த்தர் உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறதில்லை. நான் அபிஷேகம் பண்ணினவனை நீ தொடாதே, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசிகளை தொடாதே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். லெப்ரசி வந்து மீரியாம் மேல் விழுந்தது. மீரியாம் மேல் லெப்ரசி விழுந்தபோது ஆரோன் அதை பார்த்து கொண்டுதான் இருந்தாராம். வேதம் சொல்லுது, அவள் குஷ்டரோகியா இருந்ததை ஆரோன் கண்டார். ஆரோனே, நீ தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கலாம், தேவனுடைய உன்னதமான ஊழியத்தை செய்யலாம், தேவனுடைய ஊழியக்காரனா ஒரு வைப்பு அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், நான் பெரிய ஸ்தாபனத்தில் இருக்கிறேன், எனக்கு கீழே எத்தனை ஸ்தாபனங்கள் இருக்கிறது, நான் பிஷப்பா இருக்கிறேன், நான் வைஸ் பிரசிடென்டா இருக்கிறேன், நான் பெரிய ஸ்தாபனத்தினுடைய வைஸ் பிரசிடென்ட், வைஸ் சான்சலர், வைஸ் சேர்மன், ஆல் இந்தியா லெவல்ல நான் பெரிய ஆள். நீ எப்பேற்பட்டவனா இருந்தாலும் தேவனுடைய அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு விரோதமாய் பேச தேவன் உனக்கு உத்தரவு கொடுக்கிறதில்லை, அதிகாரம் கொடுக்கிறதில்லை. தேவனுடைய தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாய் உன் வாய் துணிகரமாய் திறக்கப்படும் போது கர்த்தருடைய கோபாக்கினை உன் மேல் வரும், உன் ஸ்தாபனத்தின் மேல் வரும், உன்மேலும் உன் குடும்பத்தின் மேலும் வரும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தேவனாய் கர்த்தர் இன்னைக்கு ஒரு ஜட்ஜ்மெண்டா, ஒரு எச்சரிப்பின் செய்தியை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். நான் அபிஷேகம் பண்ணினவர்களை
நீ தொடாதே. ஒரு லெவல் போய் ஒரு பெரிய ஸ்தாபனத்தில் உட்காரும் பொழுது, ஒரு பொசிஷன்ல போய் உட்காரும் பொழுது உன் நாவு துணிகரம் கொள்கிறது என்ன? தேவனாய் கர்த்தர் உடைய கோபம் மீரியாமின் மேலும் ஆரோனின் மேலும் ஓண்டது. ஆரோன் தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட வஸ்திரத்தை அவன் மேல போட்டு இருந்தபடினால், விசேஷித்த ஒரு அனாயிண்டிங் அவன் மேல இருந்தபடினால் கிருபையா தேவன் ஆரோனை பாதுகாத்தார். ஆனா மாட்டிக்கொண்டதோ மீரியாம். இன்னைக்கு அநேக ஸ்தாபனத்தில் பெரிய பொசிஷன்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க, உங்க மேல இருக்கிற உன்னத அபிஷேகத்தை நிமித்தம் கொஞ்ச நாட்கள் பாதுகாக்கப்படலாம். அதுக்கு முன்னாடி போய் அவங்க விழுந்து ஆண்டுட்ட மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. மீரியாம குஷ்டரோகத்தை பார்த்தோன்னு போய் ஆரோன் போய் விழுந்திருக்க கூடும். ஆனால் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட விரோதமாய் நீ பேச துணியும் பொழுது ஒரு பயத்தின் ஆவி உன்னை வந்து பிடிக்கும், சாபத்தின் ஆவி உன்னை வந்து பிடிக்கும், குஷ்டரோக ஆவி வந்து அவங்களை பிடிக்கும். The curse and wrath of God will come against you. எப்பேற்பட்ட ஸ்தாபனத்தில் இருந்தாலும் நொடியில மரித்து போவதை பார்ப்பேன். The judgment of God will come upon them. Number 2, சில எக்ஸாம்பிள்ஸ். என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை வாசிக்க கேட்போமா? என்னாகமம் 16 1-3. லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்திலுள்ள எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களுமாகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். எப்பவுமே இந்த குறை சொல்ற ஆவி, துணிகரம் கொள்ற ஆவி தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாய், தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாய் இருதயத்தில் யோசிக்க வைக்கிறதுக்கு அது ஒரு ஸ்பிரிட் இருக்கு. அது வேதம் சொல்லுகிறது, அது டைரக்டா ஆக்சஸ் டு ஹெவன். தேவனுடைய பிள்ளைகளை இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிற சாத்தான். வெளிப்படுத்தின விஷயம் அழகா எழுதப்பட்டிருக்கும். இரவும் பகலும் பாருங்க, டே அண்ட் நைட் அது வேலையே. அது அந்த பிசாசு பிரதானமான அந்த தூதன், விழுந்து போன அந்த தூதனுடைய வேலையே இரவும் பகலும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு விரோதமா பேசிட்டே இருக்குமா. அது எங்க நின்று பேசுமா? பாதாளத்துல இருந்து இல்ல, தேவ சமூகத்தில் நின்று இரவும் பகலும் நம்முடைய சமூகத்தில் நின்று குற்றம் சாட்டுகிற சாத்தான். அது நேரம் மேல போய் நின்று குற்றம் சாட்டிட்டே இருக்கும். அது பேர் குற்றம் சாட்டுகிற ஆவி. இந்த குற்றம் சாட்டுகிற ஆவி எப்பவுமே தனியா நிக்காது, அதுக்கு எப்பவுமே கூட்டு சேர்க்கவே ஆசைப்படும். எப்பவுமே பிசாசுங்க ஒன்னா இருக்கா, லேகியோனா சேர்ந்து தானே இருக்கும். ஸோ இது என்ன பண்ணும்? Once when it gets corrupted, it corrupts others. ஒருத்தரை இருதயத்தை இந்த கரப்ஷன் பிடிக்கும் பொழுது அது அப்படியே பக்கத்தில் ஒவ்வொருத்தரையா கரப்ட் பண்ணிட்டே இருக்கும். நீங்க பார்த்துருக்கீங்களா? ஒரு சபையிலேருந்து வெளியே போகும்போது ஒரு டீமாக தான் வெளியே போவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு ஊழியத்தை விட்டு வெளியே போய் எவனா ஒருத்தன் வெளியே போவானா ஒரு டீமையே கூட்டிட்டு போவோம், குடும்பமாக கூட்டிட்டு போவோம். சபைகளை விட்டு போகும்போது குடும்பமாக போகும். இது பேர் தொத்திக்கிற ஆவி. நான் வச்சிருக்கேன் பேர். இது என்ன பண்ணும்? அப்படியே பக்கத்தில் இருக்கவங்கள மேலே தொற்றுக்கொள்ளும். தொற்று, அதுவும் ஒரு விதமான குஷ்டரோகம். தொற்றினாலே வந்து அவருடைய அழிக்கிற பிசாஸ். இது என்ன பண்ணும்? தான் கரப்ட் ஆகிறது இல்லாம கூட இருக்க ஒவ்வொரு யார் கூட இருக்குதோ அது கரப்ட் ஆயிடும். யார் கூட இருக்கோ அதெல்லாம் காணாம போயிடும். இந்த கோராக், தாத்தான், அபிரா இவர்கள் அந்த டீப்பா நான் வாசிச்சு பார்த்தேன். 250 princes of the assembly who are famous in Moses congregation. கிட்டத்தட்ட 250 பிரதானமானவர்கள், நல்ல டாப் பொசிஷன்ல இருக்கிற நல்ல பக்தியானவங்களை பிடிச்சிக்கிச்சு. இந்த அப்படியே போய் என்ன சொல்லுச்சான்? நம்பர் 16:3 சொல்றது, why do you exalt yourself above the congregation of the Lord? மோசேக்கு விரோதமா போய் பேசுறாங்க. நீ யாரு? அவங்க ஜனங்க பரிசுத்தமா இருக்காங்க, அவங்க நேரா தேவனோடு கூட ஆக்சஸ் வச்சிருக்காங்க, தேவனோடு கூட ஸ்ட்ரைட்டாவே பேசுறாங்க. அவங்களோட கூட ஆண்டவர் டைரக்டா அவங்க கூட நின்று பேசுறார். அவர் மேகம் நிற்கிறது, அவங்களோட டைரக்டா ஆண்டவர் பேசுறார். நீ யார் நடுவில் நின்று அவங்களுக்காக நோவோ பிரதானி மாதிரி நடுவில் நிற்கிற? Who are you, Moses? தேவனால் அபிஷேகம் பண்ணவருக்கு விரோதமா இந்த கோராக தாத்தான் அந்த கூட்டம் சேர்ந்து பேசும். இதுக்கு நான் பேர் வைக்கிறது, பேர் ஸ்பிரிட் ஆஃப் ஜெசபெல், ஸ்பிரிட் ஆஃப் ஹேட்ரட்னஸ், ஸ்பிரிட் டு அட்டைன் பவர். ஏன்னா மோசே மட்டும்தான், இவங்க அழைச்சவங்க தான் தேவன்கிட்ட பேசுவாங்களா? மற்றவங்க நேரடியாக நம்ம போய் நிற்க முடியுமேன்னு சொல்லி இந்த ஆவிகள் வசனத்தின் மூலமாயே ஜனங்களை கிரியை செய்யும்.
நீங்க பார்த்திருக்கீங்களா, நிறைய பேர் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஊழியம் பண்றவங்க கூட அவங்களுக்கு தேவனுடைய தீர்க்க தரிசன ஆவி இல்லைன்னா தேவனுடைய தீர்க்க தரிசிகளுக்கு விரோதமாய் பேசுவாங்க. பெரிய ஸ்தாபனத்தின் தலைவர்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு தேவனுடைய டிசர்ன்மெண்ட் ஆஃப் ஸ்பிரிட்டே இருக்கார். தேவனுடைய ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இருக்காது. தேவனுடைய தீர்க்க தரிசன வரமே இருக்காது. இந்த தீர்க்க தரிசன வரத்தை பெறாதவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க கண்ணு முன்னா இருட்டு தான் தெரியுமே தவிர, கண்ணை திறந்தாலும் இருட்டு தான் தெரியும் அவங்களுக்கு. அவர்கள் கண்ணை திறந்தும் குருடரா இருக்கிறார்கள். அவர்கள் குருடர்கள். குருடருக்கு குருடர் வழிகாட்டலாமா என்று இயேசு சொன்னார். குருடருக்கு பிறந்தவர்களும் குருடர்களாக இருப்பான். அவர்கள் தேவனுடைய எழுப்புதலை குறித்தும் வரப்போகிற தேவனுடைய அபிஷேகத்தை குறித்தும் இனி வரப்போற நாட்களில் தேவன் செயல்படுற செயல்பாடுக்கு விரோதமாய் பேசுகிற குள்ளநரிகள். அவளுக்கு விரோதமாய் தேவனுடைய ஆவி மூலம் ஸ்பிரிட் ஆஃப் டொமினியன், அவங்க போய் அத்தாரிட்டியில பவர்ல உட்கார்ந்துட்டு அவங்களுக்கு கீழே இருக்கிற மட்டும் குருடார் இல்லாம எல்லாரையும் குருட்டாட்டத்தின் ஆவியை பண்ணுகிறவர். ஒரு கூட்டத்தை எழுப்பி தேவனுடைய ஆவிக்கு விரோதமாய், கர்த்தருக்கு விரோதமாய், மோசேக்கு விரோதமாய், அவருடைய தீர்க்கதரிசிக்கு விரோதமாய் பேசினார்கள். ஸ்பிரிட் ஆஃப் நெகட்டிவிட்டி எப்பவுமே நெகட்டிவா தான் பேசும். ஏன்னா இவங்க தான் தேவனை பிரதானிகளாக வச்சிருக்கிறத போல தேவனுடைய தீர்க்க தரிசிகளை குறித்தும், தீர்க்க தரிசன அபிஷேகத்தை குறித்தும், தீர்க்க தரிசன செயல்பாடுகளை குறித்தும் எண்ட் டைம்ஸ்ல தேவன் எழுப்புகிற தீர்க்க தரிசன ஆவிக்கு விரோதமாய் பேசுகிற கள்ள தீர்க்கதரிசிகள் அவர்கள் தேவனுடைய ஆவிக்கு விரோதமாய் பேசுகிறபடினால் அவள் நாவை பிசாசு கண்ட்ரோல் எடுக்கிறதை பார்க்கிறோம். இனி வர நாட்கள் அது அதிகமாய் நடக்கும். தேவனுடைய ஆவியானவர் தம்முடைய ஜனங்கள் மேல் அளவில்லாத ஆவியை, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாளில் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லி இந்த கடைசி நாட்கள்ல அப்படிப்பட்ட மகத்துவமான வல்லமைகள், அற்புதங்கள், அடையாளங்களோடு கூட தேவன் தம்முடைய ஆவியை எல்லார் மேலும் அமர பண்ணும் பொழுது இப்படிப்பட்ட பிரதானமாய் நிற்கிற மக்கள் போய் நின்று தடுக்கிறபடினால் கர்த்தருடைய கோபம் மீரியாமின் மேல், மோசேக்கு விரோதமாய் பேசின ஆரோன் மேல் மூண்டது போல இப்படிப்பட்ட மக்களை கர்த்தர் அந்த ஸ்தானங்களிலிருந்து விலக்குவதை பார்ப்பீர்கள். இப்படிப்பட்ட ஸ்தானத்தில் நிற்கிறவர்கள் தங்களை தாழ்த்தி அதை புரிந்து கொண்டு ஒற்றுக்காத பட்சத்தில் அவர்களை தேவனுடைய ஆவியானவர் அவளை விலக்கி போடுவார், அநேகரை எடுத்துக் கொள்வார். என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசித்து பாருங்கள். மோசேக்கு விரோதமாய் பேசினார்கள். நீங்க எங்களை பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கூட்டு வரேன்னு சொல்லி எங்களை வனாந்திரத்தில் கொல்றதுக்கு கொண்டு வந்தியா? எங்கள் மேல நீ அதிகாரியாகவும் ஒரு பிரின்சிபல ராஜாவாகவும் நிற்கிறதுக்கா? ஸ்பிரிட் ஆஃப் நெகட்டிவிட்டி அவங்க வாயிலிருந்து வந்தாலே நெகட்டிவ் வார்த்தைகள் தான். இதை காதை கொடுத்து கேட்டினா உனக்குள்ள பயத்தின் ஆவி பிடித்துக்கொள்ள. இப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்கள் செவி சாய்க்கும் போது உன் மேல இருக்கிற தேவனுடைய ஆவியை நீ சந்தேகிக்க வைக்கக்கூடும். உன் மேல இருக்கிற தேவனுடைய அழைப்பையும் அபிஷேகத்தையும் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்தையும் குறித்து சோர்வுக்குள்ளே உன்னை கொண்டு போகும். இட்ஸ் a spirit of Jezebel. இப்படிப்பட்ட ஆவிகளை கடிந்து கொள்ளு, சிறை பிடித்து அனுப்பு நரகத்துக்கு. என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 21-24 வசனங்கள் சொல்லுகிறது. அப்பொழுது கர்த்தர் சொன்னார், மோசே உன் ஜனங்களை, உன் பட்சத்தில் நிற்கிறவங்களை உன் பக்கம் கொண்டு வா. கோராக், தாத்தான், அபிராமோடு நிற்கிறவர்களுக்கு ஒரு பட்சத்தில் நில்லுன்னு சொல்லும் பொழுது அப்பயும் அநேக துணிகரம் கொண்ட ஜனம் கர்த்தர் வந்து நின்று பேசினதுக்கு அப்புறமும் கோராகோடு கூட ஒரு கூட்டம் போயிடுச்சு. அவங்க கூட ஒரு பெரிய காங்கிரிகேஷன் போச்சு. அப்பொழுது வானத்திலிருந்து கர்த்தருடைய கோபம் மூண்டது. பூமி தன் வாயை பிளந்து, என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 31-33 வசனங்களை வாசித்து பாருங்க. பூமி, the ground split apart. அவங்க உயிரோடு கூட பாதாளத்தில் இறங்கினாங்கன்னு போடுது. இங்கிலீஷ் பைபிள் சொல்லுது to the pit. அப்படின்னா உயிரோடு கூட நேர நரக பாதாளத்தில் இறங்கி இருப்பாங்க. When you speak against God's anointed, disasters will strike. ஒரு தேசம் துணிவு கொண்டு கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட விரோதமாய், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிரித்தெடுத்துக்கு விரோதமாய் எழும்பி பேசும் பொழுது இயற்கை சீற்றங்கள் அந்த தேசத்தின் மேல் வரும்.
அந்த பட்டணத்தின் மேல் வரும், அந்த மாநிலத்தின் மேல் வரும். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த பொழுது மகா பெரிய பூகம்பம் உண்டாயிற்று. அந்த இடம் முழுவதும் அசைஞ்சது. இயேசு ஆவியை விட்ட பொழுது வேதம் சொல்றது கல்றையெல்லாம் திறக்கிற அளவுக்கு அங்க ஒரு பூகம்பம். இது வரைக்கும் இருந்திரா வண்ண ஒரு பூகம்பம்னு போடுற அந்த இடத்துல அஸ்திபாரங்கள்லாம் அடிச்சான். எல்லா இடமும் குழுங்குல எல்லாரும் பயந்து விடுது. மெய்யாகவே தேவகுமாரன்னு சொல்ற அளவுக்கு அந்த இடம் அசைந்த. பவுலையும் சீலாவையும் கொண்டு போய் சிறைச்சாலையில் கட்டின பொழுது அந்த இடத்துல அஸ்திபாரங்கள்லாம் ஆடிச்சான். தேவ பிள்ளைகளை நீ கட்டி ஒரு இடத்துல அடக்கணும்னு நினைக்கும் பொழுது அந்த இடத்துல பூகம்பங்கள் வரும், சுனாமிகள் வரும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் நிற்கும் பொழுது கொள்ளை நோய்கள் அந்த தேசத்தின் மேல் வரும். அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பேசுகிறபடினால் இப்படிப்பட்ட டிசாஸ்டர்ஸ் ஒவ்வொரு தேசத்துக்கு விரோதமாய் வரும். அநியாயமாய் ஜனங்களை அழிக்கும் பொழுது சில தேசங்கள் இன்றைக்கும் பயங்கர வெள்ள சேதத்திலும் கொள்ளை நோயினால் அழிக்கப்படுறதை பார்க்கிறோம். Do not touch God's anointed. Disasters will strike the nations. Disasters after disasters will strike your family. ஒன்று மாற்றி ஒன்று உன் குடும்பத்தில் சிக்னஸ் வந்துட்டே இருக்கும், வியாதிகள் வந்துட்டே இருக்கும், மரணங்கள் வந்துட்டே இருக்கும், பிசாசுகள் உலாவிட்டு இருக்கும். When you touch God's anointed, the angel of death will be at your doorstep. Numbers 16:34. அந்த இடத்துல அசைஞ்சு போனது பார்த்தபோது அங்க இருந்த ஜனங்க கூட சொன்னாங்க, எங்களையும் பூமி விழுங்கட்டும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு எல்லாருக்குள்ள ஒரு பயம். மோசேயின் மேலும் கர்த்தர் மேலும் அவங்களுக்கு ஒரு பயம் உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. நம்பர் 3, என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள். வாசிக்க கேட்போமா? என்னாகமம் 21:5. ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள். தேவனுடைய திருவுள்ள சித்தத்தை, பெர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்படிக்கு தேவன் மோசே அழைச்சார். மோசே இஸ் ஜஸ்ட் a servant of God, chosen vessel of God. இப்பொழுது நம்ம தேவனுடைய பெர்ஃபெக்ட் வில்ல நடக்கும் பொழுது சில வேளை சோர்வுகள் வரும், சில வேளையில போராட்டங்கள் வரும். எகிப்து தேசத்தில் இருந்த பொழுது அப்போ இருந்துச்சு, தண்ணி இருந்துச்சு, வெள்ளை பூண்டு இருந்துச்சு, வெங்காயங்கள் இருந்துச்சு, என்னென்னவோ இருந்துச்சு. இந்த வனாந்திரத்தில் எங்களுக்கு ஒண்ணுமே இல்லையே. அபிஷேகம் பெறும்பொழுது, ரட்சிக்கப்படும் போது, அழைப்பை பெறும் பொழுது உண்மையாகவே இங்க வந்த ஜனங்கள் யாரும் நான் வரமாட்டேன்னு சொல்லி எகிப்துல இல்லை, எல்லாரும் கானானை நோக்கி தான் வந்தாங்க. அங்க பேசின ஜனங்க எல்லாருமே மோசேக்கு விரோதமானவங்களோ கர்த்தருக்கு விரோதமானவங்க கிடையாது. எல்லாருமே கர்த்தரை பார்த்தவர்கள், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டவர்கள், அவருடைய மேகத்தை பார்த்தவர்கள். கானானுக்குள்ள போகணும்னு சொல்லி தான் அவங்க வீட்டை விட்டு எல்லாத்தையுமே விட்டு, தேசத்தை, இனத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவங்க. எப்பொழுதுமே ஒரு ஜேர்னியில், இந்த லைஃப் ஜேர்னியில் நம்ம நடக்கும் பொழுது, அந்த ஜேர்னி மிடில் போகும்போது ஒரு விரக்தி வரும், வில்டர்னஸ் பீரியட். அந்த வில்டர்னஸ் பீரியடில் எந்த தீர்க்கதரிசியும் உன்னை தூக்கி விட முடியாது. நீ ஊர் எங்கும் போய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும்னு பார்த்தாலும் கர்த்தருடைய வார்த்தையாக வராது. ஏதாவது வார்த்தை வருமே தவிர தேவனுடைய உண்மையான தீர்க்கதரிசன வார்த்தைகள் வராது. இது தேவனுடைய தீர்க்கதரிசனுடைய தப்பு கிடையாது. போய் சுற்றி போய் கேட்டுட்டு வர ஜனங்க இருக்குப்பா. ஏன்னா இட்ஸ் அ பீரியட் ஆஃப் வில்டர்னஸ். அந்த வில்டர்னஸ்ல நீ தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அந்த பொறுமையோடு காத்திருக்கிறதுக்கு இல்லாம அவர்கள் தேவனுக்கு விரோதமாயும் மோசேக்கு விரோதமாயும் முறுமுறுத்தார்கள். என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை, ஃபயரி சர்பன்ட்ஸ், அவளுக்குள்ள அனுப்பினார். அது அநேகரை கடிச்சதுனால அநேகர்
செத்து விழுந்தார்கள். அது உள்ள இன்னும் டீப்பா வடிச்சிங்கன்னா யாரெல்லாம் விழுந்தாங்கன்னு பாட்டா போட்டிருக்கும். பெண்கள் விழுந்தாங்க, சின்ன பிள்ளைங்க விழுந்தா, வாலிபர்கள் விழுந்தானுங்க. ஒரு பெரிய டெத் அந்த இடத்துல வந்துச்சு. லார்ட் சென்ட் ஃபார் ஃபயரி சர்பன்ட்ஸ். ஃபயரி சர்பன்ட்ஸ்ன்றது ஒரு வாதை. எப்படி ஒவ்வொரு கிருமிகளும் ஒரு வாதையா புறப்பட்டு போச்சோ எகிப்தில், இன்னைக்கும் அநேக வாதைகள் ஒவ்வொரு தேசத்தையும் வாதித்து கொண்டிருக்கிறது. ஒரு வாதம் போய் இன்னொரு வாதம், இன்னொரு வாதம் போய் இன்னொரு வாதம் வந்துட்டு இருக்கு. லார்ட் சென்ட் ஃபயரி சர்பன்ட்ஸ். அதுல ஒரு கூட்ட ஜனம் செத்தார்கள். எப்பவுமே ஆண்டுடைய வாதம் வரும்பொழுது எங்கேயுமே மொத்தமா செத்ததா சரித்திரம் இல்லை, ஒரு கூட்ட ஜனம் தான் விழும். வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒவ்வொரு பவுல் ஜட்மெண்ட்ஸ் அண்ட் ட்ரம்பட் ஜட்மெண்ட்ஸ், எக்கால வாதைகளும் இந்த பவுல் ஜட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்ட ஜனம் செத்தார்கள், இத்தனை 1000 ஜனங்கள் செத்தார்கள்னு போட்டிருக்கும். எப்பவுமே ஆண்டவர் மொத்தமாக அழிச்சிட மாட்டார். நோவா காலத்தில் மட்டும்தான் அப்படி செஞ்சார். அப்போ கூட ஒரு ஃபேமிலியை பாதுகாத்தார். ஒரு கூட்ட ஜனம் அழிக்கப்படும் போது, மரணத்தை குறித்து கேள்விப்படும் பொழுது நாம் என்ன பண்ணோம்? ஆண்டவர் சமூகத்தில் போய் விழுந்துடணும். The God's anger kindled against them. Fiery serpent சொல்லும் பொழுது pain, suffering, infirmities, problems, depression, sickness. சர்பம் வந்து கடிச்சா எப்படி இருக்கும்? It instigates pain, death, depression, frustration. நல்லா இருந்த வேலை போகும், கடன்ல போய் மாட்டோம், குடும்பத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் தடைப்படும். ஆண்டவர் சொல்ல எழுதிக்கிட்டேன், நானே எழுதல. ஃபேமிலியில் பிளெஸிங்ஸ் போகும், நல்லா இருக்க குடும்பம் டிவோர்ஸ் ஆகும், அபார்ஷன் ஆகும், குழந்தைங்க நல்லா இருக்கிற குழந்தைகள் மறிச்சு செத்து போகும், ஆக்சிடென்ட்ஸ்ல மரணங்கள் வரும். பார்த்தா சர்பங்கள் வந்து நிற்கும். சர்பம்னாலே சாபம். சர்பம்னா என்னது? இட்ஸ் a curse. எந்த தேசம் சர்பத்தை வணங்குதோ அந்த தேசம் சபிக்கப்பட்டிருக்கும். சர்பம் என்பது சாபத்தை குறிக்கிறது. அவர் உன் தலையை நசுக்குவார் என்று வேதம் சொல்ல. சர்பம்னாலே சாபம் தான். இட்ஸ் a symbol of curse. It's not God, it's demon. It's a curse. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் அதுக்கு அதிகாரம் உண்டு. அந்த தலையை நசுக்க. அநேகர் செத்து விழுந்தார்கள். நான்காவதாக வேதம் சொல்லுகிறது, எலிசா தீர்க்கதரிசிக்கு விரோதமாய் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வேதம் சொல்லுகிறது, எலிஷா was on his way. அவர் பாட்டுக்கு he was going on his way. அவர் ஊழியத்தை செய்யறதுக்கோ ஆண்டவர் கொடுத்த வேலை ஏதோ ஒரு காரியத்துக்காக அவர் தன் வேலையை பார்த்துன்னு போயினே இருக்கார். யாரு? எலிசா தீர்க்கதரிசி. அப்பொழுது அந்த இடத்துல எதிர்பட்ட வாலிப பிள்ளைகள், யூத்ஸ் ஆஃப் த சிட்டி, எலிசாவை பார்த்த பொழுது எலிசாவை பரியாசம் பண்ணினார்கள். they mocked எலிஷா. அவனை பார்த்து கிண்டல் செய்தார்கள், கேலி செய்தார்கள், அவனை பார்த்து பரியாசம் பண்ணினார்கள். எலிசாவின் மேல் தேவனுடைய தீர்க்கதரிசன அபிஷேகம் இருந்தது. தேவனுடைய அபிஷேகத்தை அழைப்பை பெற்றவர் எலிசா. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு தேவன் நாவிலே தம்முடைய அபிஷேகத்தை வைக்கிறார். அவர்கள் மேல் ஆசீர்வதிக்கவும் சபிக்கவுமான அதிகாரத்தை தேவன் இந்த உன்னதமான அழைப்பை கொடுக்கிறவர்கள் மேல் வைக்கிறார். Their tongue is anointed, their mouth is anointed, they are anointed to bless and to curse. பிசாசையும் அவன் தூதர்களையும் அவனுடைய எல்லா விதமான, ஒருவேளை சாபமா இருக்கலாம் அல்லது வியாதிகளா இருக்கலாம், அவன் விதைக்கிற விதைகள் அது எப்பேற்பட்ட கொடிதான தீங்கா இருந்தாலும் பாதாளத்தையும் அதிலிருந்து புறப்பட்டு வர்ற வல்லமைகளை சபிக்க தேவன் அவள் நாவில் அபிஷேகத்தை வைக்கிறார். தேவன் என்னைக்கும் மனுஷர்களை சபிக்கவோ, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை சபிக்கவோ அனுமதிக்கிறது இல்லை. தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக கொடுத்த அபிஷேகம் அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி, சபிக்கப்பட்ட இடங்களை ஆசீர்வதிக்கும்படி
விழுந்து போன இடங்களை, வனாந்திரங்களை வயல்வெளியாகும்படி ஆசீர்வதிக்கும்படி தேவன் நாவிலே அபிஷேகத்தை வைக்கிறார். ஒரு ஆசாரனுடைய வாயிலே, ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசியின் வாயிலே, ஒரு போதகருடைய வாயிலே தேவனுடைய ஆசீர்வதிக்கிற அபிஷேகம் இருக்கும். ஆகவே தான் பிறந்த நாளுக்கோ திரும்ப நாளுக்கோ போய் அவங்களை ஆசீர்வதிக்கும் போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். தேவன் அவள் நாவில் அந்த ஆசீர்வாதத்தையும் அபிஷேகத்தையும் வைக்கிறார். Their tongue is anointed. பிசாசியும் அவன் தூதர்களையும் அவனுடைய கிரியைகளையும் பாதைகளையும் அதை சபிக்க தேவன் அவளுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். தேவனால் அபிஷேகம் உண்மையாய் தேவனை தரிசிக்கிற ஜெபிக்கிற அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படிக்கே நம்மை தெரிந்து கொள்கிறார். வேதம் சொல்லுகிறது 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், எலிஷாவுக்குள்ள ஒரு கோபம் வந்துச்சு. என்ன பார்த்தா நீங்க சபிக்கிறீங்க? அவன் தேவனுடைய அபிஷேகத்தில் நிறைஞ்சு போய் கொண்டிருக்க கூடும். தேவனுடைய அழைப்பை பெற்று எதற்காக வேகமா போனார், எதற்காக நேரா பார்த்து சபிச்சாகன்னு தெரியல. அவங்க பாட்டுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு போயிருக்காரு, இவங்க பாட்டுக்கும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கலாம். ஆனால் போற மனுஷனை கூப்பிட்டு இவங்க கிண்டல் கேலி செய்த பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்டவுடைய நாவு அவளை சபித்தது. வேதம் சொல்லுகிறது, he cursed them in the name of the Lord. He cursed them in the name of the Lord. தேவனுடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கும் அதிகாரம் உண்டு, சபிக்கவும் அதிகாரம் உண்டு. நாவிலே அவர்களை சபித்த பொழுது என்ன நடந்துச்சா? அநேக கரடிகள் வந்து, அது கூட பெண் கரடிகள்னு போட்டிருக்கு பாருங்க, ஷீபியர்ஸ் வந்து அவர்களை பீறி போட்டதா. அத்தனை பேரையும். Don't touch God's anointed. நீங்க எப்பேற்பட்ட நபர்களா இருந்தாலும் தேவனுடைய அபிஷேகத்துக்கு விரோதமாய் பேசும் பொழுது, சந்தேகிக்கும் பொழுது உன் அளவுகளிலிருந்து நீ குறைக்கப்படுகிறாய். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி யார் யாரை குறித்து சொன்னார் சொல்லுங்க? யோவான் ஸ்நானகன் இயேசு சுவாமியை பார்த்து சொன்னார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. இப்போ எப்பேற்பட்ட ரெவலேஷன் பாருங்க. அவரை பார்க்கும்போது இவர்தான் உலகத்தின் பாவத்தையே சுமந்து தீர்க்கிறவன் சொல்ற அளவுக்கு தேவனுடைய ஆவியால் நிரப்பப்பட்ட யோவான், தீர்க்கதரிசியாகிய யோவான் சிறைச்சாலையில் இருந்த பொழுது அவருக்கு ஒரு சந்தேகம், வருகிறவர் நீர்தானோ அல்லது வேறொருவரை காத்திருக்க வேண்டுமோ? முஞ்சுது அங்கேவே. எப்பேற்பட்ட உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தால் கடைசி காலத்தின் எழுப்புதலையும் தேவனுடைய கிரியைகளையும் தேவன் செய்கிற அற்புத அடையாளங்களையும் நீ சந்தேகிக்கும் போது உன் ஸ்தானங்களிலிருந்து நீ குறைக்கப்படுகிறாய். நீ பூமியில பெரியவனாய் வைஸ் பிரசிடென்டா கூட இருக்கலாம், சேர்மனா இருக்கலாம், பிஷப்பா இருக்கலாம், நீ உன் தலைமையில கிரீடங்கள் மேல் கிரீடங்களா இருக்க, நீ போப்பா கூட இருக்கலாம். பரலோக ராஜ்யத்தில் நீ போவதே சந்தேகம். அப்படியே நீ உள்ள போனாலும் நீ பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் மாற்றப்படுகிறாய். Don't touch God's anointed. உன்னுடைய ஸ்தானங்கள் இருந்து நீ குறைக்கப்படுகிறாய். நட்சத்திரமே பிரகாசிக்கிற நீ மங்கின நட்சத்திரமாய் மாறுகிறாய். உன் ஒளி குறைக்கப்படுகிறது, உன் ஸ்தானங்கள் எடுக்கப்படுகிறது, உன் மேல இருக்கிற கிரீடங்கள் குறைக்கப்படும். யூதா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஜூட் சாப்டர் 1 verse 11. இவர்களுக்கு ஐயோ. யாருக்கு? இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பீலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ள. யூதா அழகா எழுதுறார், 3 காரியத்தை எழுதுறார் பாருங்க. 1 காயினுடைய வழி, பீலேயாமுடைய கூலிக்காக வழி, 3வது கோராகு தாத்தான் அபிரா இவளுடைய வழி. 3 பேரை குறித்து அங்கே எழுதுறார் யூதா. ஏன்னா அவன் 3 பேரையும் பார்த்துருப்பார் நினைக்கிறேன், நரகத்தில் இல்லை ஆவியில் அவங்க மேலே விழுந்த சாபத்தை பார்த்துருப்பான். த வே ஆஃப் கேன்,
இந்த வசனத்தை தான் ஆண்டவர் எனக்கு காமிச்சு சில காரியங்களை சொன்னார். காயின் முதல் கொலைகாரன். காயின் ஆபேலை கொன்றான். ஏன் கொன்றான்? யார் அந்த ஆபேல்? ஆபேல் தேவனால் தெரிந்து கொள்ளப்படி இஸ் a chosen vessel of God. ஆபேல் நம்ம பைபிளில் படிக்கும்போது ஆபேல் ஆடு மேய்ச்சி கொண்டிருந்தார். அதில் பலி 2 பேரும் வந்து செலுத்து. காயின் வந்து வெஜிடபிள்ஸை பயிர் செஞ்சார், காய்கறிகளை கொண்டு வந்து அவர் படைச்சார், ஆபேல் படைச்சார். இவ்வளோதான் நமக்கு தெரியும். ஆனால் ஆபேல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். இஸ் an anointed vessel of God. Is a chosen vessel. Anointed சொல்றதை விட is a chosen vessel of God. தேவனோடு கூட நேரடி தொடர்பு வைத்திருந்தவர். காயினும் அப்படியே தான். ஆனால் இருதயம், ஆபேலுடைய இருதயம் தேவனோடு இசைந்திருந்தது. தேவன் விரும்புகிறதை செய்யும்படிக்கு அவன் தேவ ஆவியில நிறைந்து காணப்பட்டான். Is a chosen vessel of God. இயேசு கிறிஸ்து தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. இதெல்லாம் அவருக்குள்ள உணர்ந்தவர். ப்ராஃபட்டிக்கல் அவர் அறியாமையே அவருக்குள்ள பலியின் மூலமாக தான் நம் தேவனை பிரியப்படுத்த முடியும். ரத்தத்தை சிந்தப்படும் பொழுதுதான் சபிக்கப்பட்ட இந்த நிலத்தின் மேல இருக்கிற சாபங்கள், பூமியின் மேல இருக்கிற சாபங்கள் மாறும்னு சொல்லி அவர் அறிஞ்சிருந்தாராம் இருதயத்தில். இஸ் a chosen vessel of God. ஆகவேதான் காயின் காய்களை கொண்டு போய் படைச்சார். அது தேவனுக்கு பிரியமா இல்லை. பைபிள் ஸ்காலர்ஸ் இப்படி எழுதுறாங்க, காயினுடைய வேலை விதை விதைச்சு அல்லது காய்கறிகளை விளைவிக்கிறது தான். ஆனால் அந்த காய்களை அவன் ஆபேலினிடத்தில் விற்று அவன் ஒரு ஆட்டுக்குட்டியவோ இல்லை தேவன் விரும்புகிற காணிக்கை அவன் விலை கொடுத்து வாங்கி அதை தேவனுக்கு பலி செலுத்திருக்கணும். எப்போ உன் இருதயம் தேவனோடு கூட கனெக்ஷன்ல இருந்தா. புரியுதா? கை வச்சு சொல்லுங்க ஆமே. ஆபேல் தன்னுடைய மந்தையிலிருந்தே அதை எடுத்து ஆண்டவருக்கு செலுத்திட்டார். சில பேருக்கு டிஃபால்ட்டாவே சிலது பிளெஸிங்ஸா வந்துடும். அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வழி. காயினுக்கோ ஒரு சான்ஸை கொடுத்திருந்தா, ஆபேல்கிட்ட காசு கொடுத்தோ இல்லை வெஜிடபிள்ஸை கொடுத்தோ ஒன்றை வாங்கியிருந்தால் அவனும் போய் ஆண்டவர் சமூகத்தில் பலி செலுத்தியிருந்தால். சரி, இன்னொரு சான்ஸ், லாட் ஆஃப் செகண்ட் சான்சஸ். எப்பவுமே ஆண்டவர் ஒரே சான்ஸ்ல முடிக்கிறது இல்லை. இஸ் a lot of second chances. ரெண்டாவது ஒரு தருணம் கொடுக்கிறார். எப்படி? காயினும் காணிக்கைகளை கொடுத்தார்கள், ஆபேலும் காணிக்கைகளை கொடுத்தார். ஆண்டவர் யார் காணிக்கை அங்கீகரிச்சார்? ஆபேலுடைய காணி. ஏன்னா அவர் போய் பலி செலுத்தினார், ரத்தம் சிந்தப்பட்டது. அது ஒரு சிம்பாலிக் ஈவெண்ட். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்படுறதுக்கு அடையாளமா ஆட்டுக்குட்டியாகிய தேவ ஆட்டுக்குட்டியாகிய கர்த்தருக்கு அடையாளமா ஆபேல் ஒரு ஆட்டுக்குட்டிய பலி செலுத்தினார். ஆண்டவர் இதை அங்கீகரிச்சார்னு பார்த்த உடனே காயின் என்ன செஞ்சிருக்கணும்? அவன் கிட்ட இருக்கிற காய்களையோ அல்லது ஏதோ ஒன்று செஞ்சு கொண்டு போய் ஆபேல்கிட்ட கொடுத்து, எனக்கும் ஒரு ஆட்டுக்குட்டியை கொடு, எனக்கும் நான் பலி செலுத்துறதுக்கு கொடு, ஆண்டவர் இதுல தானே பிரியப்படுறான்னு சொல்லியிருந்தா. நான் சொல்றேன், இன்னைக்கு தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அவர் ஆபேலை ஆசீர்வதித்ததை விட காயினை அதிகமாய் ஆசீர்வதித்திருக்க கூட. கரெக்டா இல்லையா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றேன்? கரெக்ட்னு சொல்றேன், கையை உயர்த்தி காட்டேன். தேவன் பட்சபாதம் உள்ளவரா? இல்ல. ஆனால் அவனுடைய முகநாடி வேறுபட்டது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். His heart was corrupted, his mind was corrupted. Full of total corruption. அவனுக்குள்ள இருந்து அடுத்த நிமிஷம் அவனுக்கு என்ன வந்துச்சா? கசப்பு, வெறுப்பு. யார் மேல? கர்த்தர் மேல. Because he is a chosen vessel. ஆபேல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். நீ அவனுக்கு விரோதமா யோசிச்சா யாருக்கு விரோதமா யோசிச்ச? கர்த்தருக்கு விரோதமா. ஏன்னா பலி அங்கீகரிச்சது யாரு? கர்த்தர். ஆபேல் மேல அல்ல, கர்த்தர் மேல. The Lord departed. மீரியாமின் இடத்திலிருந்து, அந்த பாளையத்திலிருந்து கர்த்தர் விலகினார். குஷ்டரோகம் மீரியாமுக்கு வந்துச்சு. இந்த இடத்துல காயினை விட்டு தேவனுடைய ஆவி விலகி இருப்பார். அவன் எப்பேற்பட்ட கொலைகாரனா மாறினான்னு வேதம் சொல்லுது.
ஆபேலை கொன்றான். அப்ப யார் வந்து நின்னது? கர்த்தர் வந்து டைரக்டா காயின்கிட்ட கேட்கிறார், காயினே. ஃபர்ஸ்ட் மாட்டியார் யாரு? ஆபேல். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, ஆபேலின் ரத்தம் முதல் சகரியாவின் ரத்தம் வரைக்கும் என் சமூகத்தில் எங்க ரத்த சாட்சிகளின் சத்தம் என் சமூகத்தில் கேட்டுட்டே இருக்கு. So Abel was a chosen vessel and he was a martyr for God. இதெல்லாம் ஆவியானவர் சொல்லி கொடுத்தனால நான் தைரியமாய் பிரசங்கிக்கிறேன். He was a martyr, first martyr for God. ஏன்னா he was a chosen vessel, number one. ரெண்டாவது, prophetically இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தை தன் பலியின் மூலமாய் வெளிப்படுத்தினவர் ஆபேல். தேவன் அவனுக்கு கொடுத்த ஊழியமே அவ்வளவுதான். நீ பலியை செலுத்தி ரத்தத்தை சிந்தும் பொழுது இந்த பூமியின் மேல் இருக்க சாபம் மாறும். ரத்தத்தை சிந்தும் பொழுது நான் அதை அங்கீகரிப்பேன். அவனுக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டே அவ்வளவுதான். தேவன் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் உலகத்தில் அனுப்பப்படுற எல்லாருக்குமே ஒரு அசைன்மெண்ட்டை கொடுக்கிறார். அவங்களுக்குன்னு ஒரு டார்கெட்டை கொடுப்பார், ஒரு அசைன்மெண்ட். அந்த அசைன்மெண்ட்டை முடிச்சவொடனே லார்ட் வில் டேக் them. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அசைன்மெண்ட்டை கொடுக்கிறார். அந்த அசைன்மெண்ட்டை முடிக்கிற வரைக்கும், அவங்களுக்கு கொடுத்த ஒர்க்கை முடிக்கிற வரைக்கும் அவங்க தேவன் பூமியில வைக்கிறார். முடிச்சதுக்கு அப்புறம் அவர் எடுத்துக்கொள்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபேலுக்கு ஒரு அசைன்மெண்ட். அவன் பலியினாலே தேவனுடைய ப்ராஃபட்டிக்கா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்படுறதையும் ரத்தத்தின் மூலமா தான் பாவ மன்னிப்பு உண்டாகும்னு சொல்லி ஆபேல் தன் அசைன்மெண்ட்டை முடிச்ச பிறகு he was martyred for God. He was martyred for God. காயின் நரகத்தில் இருக்கிறான். நரகத்தில் இருக்கிற காயின் பரலோகத்திற்கு ஆபேலை கொல்லும்படிக்கு சாத்தான் அவன் இருதயத்தை ஏவினான். When you touch God's anointed, காயினை தொடுகிறவனுக்கு இப்படிப்பட்ட சாபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. காயினுக்கு இத்தனை சாபமானால் அவனை தொடுகிறவனுக்கு இப்படிப்பட்ட சாபங்கள் எழுத. சபிக்கப்பட்டவனோடு சேருகிறவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட விரோதமாய் கூட்டம் கூடுகிறவன் சபிக்கப்பட்டவன். அவளுக்கு விரோதமாய் துணிகரமாய் பேசுகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஆபேலுடைய காணிக்கையும் தேவனுடைய பார்வையில பிரீதி. It was pleasing for God. Number 6, the error of Balaam. இந்த தீர்க்கதரிசி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு போகாமல் சபிக்கும்படிக்கு பணம் வாங்கிட்டு பரிதானம் வாங்கிட்டு சபிக்கும்படிக்கு அவன் இருதயம் ஏவப்பட்டதா. அப்போ கர்த்தர் அவன் இடத்துல வந்து பேசுறார், நான் ஆசீர்வதித்த ஜனங்களை நீ சபியாதே. கர்த்தர் ஒரு முறை பேசிட்டார். முதல்ல see the intention. நான் எப்பவுமே சொல்வேன், he separates the thoughts from intentions. முதலாவது அந்த எண்ணமே முதல்ல வந்திருக்கூடாது. அவன் யாருடைய தீர்க்கதரிசி? சூத்சேயா. அவன் ஒரு தீர்க்கதரிசி. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அழைப்பை பெற்ற இஸ்ரவேல் மக்களை சபிக்கிற அசைன்மெண்ட்டே ராங்கான அசைன்மெண்ட். கரெக்டா இல்லையா? சரி, நீ when you do something for God, நமக்கு வந்து ஒரு டெஸ்டினி தெரியணும். நம்ம செய்யறது கரெக்டா, நம்ம போற டைரக்ஷன் கரெக்டா. நமக்கு சின்ன வயசுல இருந்து ஆண்டவர் கொடுத்த வழிகள் எல்லாமே மாறுமா? ஒரு நாள்ல மாறவே மாறாது. அவர் அழைத்த அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் மாறாதவைகள். உனக்கு தேவன் கொடுத்த அழைப்புல நீ தவறுனாலும் புரியலனாலும் அந்த டைரக்ஷன்ல ஆண்டவர் உன்னை கொண்டு போய் நடத்துவார். முடிவு பரியந்தம் அவர் நடத்துவார். சோ இவன் கொடுத்த அசைன்மெண்ட், இஸ்ரவேல் ஜனங்கள் மேல அந்த ஆசீர்வாதத்தின் அபிஷேகம் இருக்குதுன்னு தெரியும். உன்னை ஆசீர்வதிக்கிறவளை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன். See the intentions of this prophet. அவன் சபிக்கும்படிக்கு புறப்படுறான். யாரு? அந்த தேசத்தின் ராஜா. அங்க இருக்கிற ஜனங்கள் அவனை ஏவுனாங்க. அவன் திரும்பவும் கிளம்பி போறான். 3 முறை அது நடக்குது. அவன் கூட இருந்த அந்த இடத்துல இருந்த கழுதை டாங்கி அவங்கிட்ட பேசுது. கர்த்தர் அவன் மூலமா அந்த டாங்கி மூலமா பேசுறான். ஆனாலும் அவன் விருதியும் திமிர் கொண்டு துணிகரம் கொண்டு சபிக்க போகுது. என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 5லிருந்து கடைசி வரைக்கும் வாசிங்க. 23 அதிகாரம் என்னாகமம் 22, 23 முழுசா வாசிச்சு பாருங்க. அந்த ஃபுல் நான் சொன்ன கதை ஃபுல்லா இருக்கும்.
He went against the voice of God. He went against the plan of God. When you stand against the voice of God, when you stand against the plan of God, the perfect will of God, the curse will come upon you. இஸ்ரேல் தேசத்தை குறித்து பேசும்பொழுது இந்த உபவாச ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நாங்கள் ஜெபித்து கொண்டு வந்து ஆண்டவர் பேசினார். இஸ்ரேல் தேசம் அநேக தேசங்களால் வஞ்சிக்கப்பட போகிறது. அதுக்கு நன்மை செய்யறது போலவே சில தீமைகளை இந்த தேசத்தின் மேல் ஒரு சில கண்ட்ரீஸ் சேர்ந்ததுக்கு விரோதமாய் சில கவர்னன்ஸ், சில திட்டங்களை தீட்டி ஏற்படுத்துவார்கள். மறைவில் அவைகளை பார்க்கிற தேவன் அந்த கவர்னன்ஸ் மூலமா இஸ்ரவேலை சோரம் போக பண்ண போற அந்த தேசங்கள் மேல் அவருடைய நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் மூலமா ஒன் ஆஃப்டர் த அதர் இட் வில் ஸ்ட்ரைக் சச் நேஷன்ஸ். பயங்கரமான இயற்கை சீற்றங்கள் அந்த தேசங்கள் மேல் வந்து விழப்போகிறது. இன்னும் திட்டம் பண்ணும் பொழுதே நிறைய தேசங்கள் இப்போ அடி வாங்கிட்டு இருக்கு. வெளிப்படையாக அதை டிக்ளேர் பண்ணும் பொழுது அதன் பின்பு அந்த தேசம் அதோடைய சஃபரிங்கை நோக்கும் பொழுது அந்த குரோதமாக நிற்கிற அநேக தேசங்கள் மேல் தேவனுடைய சினத்தின் மிலாற்று வீசப்பட போகிறது. இஸ்ரேல் இஸ் a chosen people of God. அவளை ஆசீர்வதிக்கிறவளை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அவளை சபிக்கிறவளை சபிப்பேன்னு சொன்னார். நாமும் தேவனுடைய இஸ்ரேலாக இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறவளை தேவன் ஆசீர்வதிக்கிறார். உங்களை சபிக்கிறவர்கள் தானாக சபிக்கப்பட்டு போகிறார்கள். உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். உனக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் தேவன் அவளுக்கு விரோதமாய் நிற்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எல்லா ஆயுதமும் வாய்க்காதே போகும். He who touches you touches the apple of God's eye. இருதயத்தில் சபிச்சிட்டா எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய வழிக்கு விரோதமாய் போய், தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாய் போய் நீ ஒரு ஆசீர்வாதத்தையும் சுதந்திரிக்க முடியாது. தேவன் நமக்குன்னு ஒரு பெர்ஃபெக்ட் வில்ல ஒரு திருவுள சித்தத்தில் நடத்துறாருன்னா அதுக்கு விரோதமாய் ஒரு ஆசீர்வாதத்தையும் நம்மளால சுதந்திரிக்க முடியாது. அப்படி ஏதோ ஒரு தடை வருது, ஏதோ ஒரு சிக்னஸ் வருது, ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா யூ ஆர் ஆன் a wrong track. தேவன் உனக்கு கொடுத்த ஊழியத்தை, அவர் கொடுத்த அழைப்பை நீ விட்டு உன் மனசு வேற எங்கேயோ திசை திரும்புதுன்னு அர்த்தம். ஆசீர்வதிக்கிறதுக்காக கிளம்புனவர் சபிக்கிறதுக்காக புறப்பட்டு அவன் இருதயத்தை மாத்தினான். சபிக்கிறதுக்காக கிளம்புனவன் ஆண்டுடைய வார்த்தை அவன் நாவில் வந்து அவன் ஆசீர்வதிக்க தான் செஞ்சான். ஆனால் அவன் இருதயத்தின் இன்டென்ஷன் வாஸ் ராங். It was against God's plan and God's will. வேதம் சொல்லுகிறது, என்னாகமம் 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனுடைய இருதயத்தினுடைய இன்டென்ஷனை பாருங்க. தேவன் ஆசீர்வதித்த ஜனங்களை சபிக்க முடியாது, ஆனா அவங்கள இடற பண்ணுவோம். இஸ்ரவேல் மக்களை தேவனுடைய வழிகளிலிருந்து, அவருடைய பிரமாணங்களிலிருந்து அவர்களை இடற பண்ணும் பொழுது அவர் கவுன்சிலிங் கொடுக்கிறான். To commit trespasses against God. தேவனுடைய வழிகளையும் அவர் கொடுத்த கட்டளைகளுக்கு விரோதமாய் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அதன் மூலம் வேதம் சொல்லுகிறது, அநேகர் செத்தார்கள், பிளேக்னால செத்தார்கள். பெரிய ஒரு கூட்டத்தார் அந்த ஜனங்கள் அநேகர் செத்து விழுந்தார்கள். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, சாபெல்லாம் இஸ்ரவேலுக்கு மேல ஆசீர்வாதமா மாறுச்சு. யோசுவா 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? யோசுவா 13:22. ஜனங்களை இடற பண்ணினவன், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளை, தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை இடற பண்ணின பிழையாம். கடைசியில் என்ன ஆச்சுன்னு பாருங்களேன். யோசுவா 13:22. இஸ்ரவேல் புத்திரர் வெட்டின மற்றவர்களோடும் கூட பேயோரின் குமாரனாகிய பாலாம் என்னும் குறி சொல்லுகிறவனையும் பட்டயத்தினால் வெட்டி போட்டார்கள். பட்டயத்தினால செத்தான். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, பிலேயாமின் வழிகள் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடவும்
வேசித்தனம் பண்ணவும் போதித்த பிழையாம் என்னும் சூட்செயர், கள்ளத்திற்கு தரிசி, அவனுடைய வழிகளை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. The wrath of God was kindled. கடைசியா seventhly, the spirit of Saul, the spirit of David. ரெண்டு பேரையும் தேவன் தான் அபிஷேகம் பண்ணினார். யார் அபிஷேகம் பண்ணினா? இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக சவுலை அபிஷேகம் பண்ணினார். அதே தேவன் தான் இஸ்ரவேலின் ராஜாவாக தாவீதை அபிஷேகம் பண்ணினார். சவுலுக்குள்ள இருந்த ஆவி எந்த ஆவி தெரியுமா? அதிகார வல்லமைக்கு ஆசைப்படுற ஆவி, பவருக்கு ஆசைப்படுறது. எப்பவுமே நான் மட்டும்தான் அந்த ஸ்தானத்துல நிக்கணும், வேற யாரும் அந்த ஸ்தானத்துக்கு வந்துடக்கூடாது. ரெண்டாவது, பொறாமை கொள்ற ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் ஜெலசி, பொறாமைப்படுற ஆவி. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. இதை கேட்கும் போதே அவனுக்குள்ள என்ன வந்துச்சா? அவன் இருதயத்தில் பொறாமை கொண்டான். நம்பர் 3, ஸ்பிரிட் ஆஃப் வெஞ்சன்ஸ், பகைமையை ஏற்படுத்துகிற ஆவி. அவனுக்குள்ள இந்த பகையின் ஆவி வந்ததுக்கு அப்புறம் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை கொல்றதுக்காக அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் தாவீதை கொல்ல பார்த்தான். கொகையில போய் தேடி ஜனங்கள் கொல்ல அவன் கையில இருந்து ஈட்டி எடுத்து அவனுக்குள்ள தேவனால் அனுப்பப்பட்ட பொல்லாத ஆவி அவனுக்குள்ள வந்து புகுந்தது. அவனுக்குள்ள ஸ்பிரிட் ஆஃப் ஹேட்ரட்னஸ், ஜெலசி, வெஞ்சன்ஸ். சவுலுக்குள்ள இருந்த ஆவி துணிகரத்தின் ஆவி. சாமுவேல் தீர்க்கதரிசி பலி செலுத்த வருது முன்னால அவசரம், முதல்ல போய் இவர் போய் பலி செலுத்த போயிட்டார். துணிகரம் கொள்ள வைக்கிற ஆவி. இது எல்லாமே எசபேலின் ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் ஜெசபேல். இதே சான்ஸ் தாவீதுக்கும் வந்துச்சு. தேவன் ஏன் சவுலை தள்ளி தாவீதை தெரிந்து கொண்டார்? ரெண்டு பேரும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான். ஆனால் தாவீதுக்குள்ள ஒரு தீர்மானம் இருந்துச்சு, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை நான் தொட மாட்டேன். சவுலை கொல்ற சான்ஸ் வந்த போது கூட தாவீது அவன் எடுத்த தீர்மானத்தை விட்டு விலகவில்லை. சொல்லுங்க, கையை உயர்த்த ஆமென். கடைசி வரைக்கும் தாவீதை விட்டு அவர் விலகாதபடி ஒரு தீபம் அவன் ராஜ்யத்தில் எரிந்து கொண்டே இருக்க கிருபை செய்தார். The spirit of David, the spirit of God was upon David. அவன் மேல என்னைக்கும் அந்த அபிஷேகத்தை வச்சார். When you honor God, when you honor God's servants, when you honor God's anointed, when you honor the prophets of God, God's anointed prophets, you honor God himself. When you honor the anointing on a servant of God, the anointing of God will honor you. When you honor the anointing and the calling upon your life, the same calling and the anointing will honor you. முதல்ல நம்ம மேல இருக்கிற அபிஷேகத்தை அழைப்பையும் ஹானர் பண்ண தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உனக்கு தேவன் கொடுத்த அழைப்பையும் உங்களுக்கு தேவன் கொடுத்த அபிஷேகத்தையும் தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிற அசைன்மெண்ட்ஸையும் ஃபர்ஸ்ட் ஹானர் பண்ண கத்துக்கோங்க. When you honor it, the anointing will honor you. நீ அதை மேன்மைப்படுத்தினால் அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை கனவீனம் பண்ணினால் அது உன்னை கனவீனம் பண்ணும். ஞானம் என்னது? அது தேவனுடைய ஆவியானவர். It's a spirit of God. It's the wisdom of God. It's the counsel of God. It is God himself. He is a spirit of counsel. He is a spirit of wisdom. He is a spirit of understanding. அது தேவனுடைய 7 ஆவிகளாய் இருக்கிறது. நீ அந்த அபிஷேகத்தையும் அந்த வரத்தையும் உனக்கு கொடுத்த அழைப்பையும் நீ அதை மேன்மைப்படுத்தினால் அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை கனம் பண்ணினால் அது உன்னை கனம் பண்ணும். சிறு வயசு முக்கியம் கிடையாது. முதியோர் இடத்துல ஞானம் உண்டு, ஆலோசனை உண்டுன்னு சொல்லுது. தேவனுடைய ஆலோசனைன்னு சொல்லல. உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸில் ஆலோசனை இருக்கும், ஆனால் தேவனுடைய ஆவினால் நிறைஞ்சிருக்கும் உங்ககிட்ட.
தேவனுடைய ஆலோசனை இருக்கும். தேவனுடைய கவுன்சில் ஆஃப் காட் யார்கிட்ட இருக்கும்? தேவனோடு சேர்ந்திருக்கிறவர்கள், அவருடைய ஒரே ஆவியாய் இருக்கிறார்கள். There is difference between counsel of man and counsel of God. எந்த கவுன்சில் உனக்கு வேணும்? It is up to you to choose. அநேகர் இதில் தவறி போகிறார். கிழவனான தீர்க்கதரிசி, இளைஞனான தீர்க்கதரிசி. Seek after God's counsel. Ages doesn't matter. Wait for the counsel of God. Hallelujah. Hallelujah. 7 பாயிண்ட்ஸ், 7 எக்ஸாம்பிள்ஸ் தான் பைபிளில் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அநேக எக்ஸாம்பிள்ஸை கொடுக்க முடியும். அநேக வசனங்களை எடுத்து பேசிக்கொண்டே இருக்கலாம். பட் 7 குறிப்புகளை மட்டும் இன்னைக்கு நான் பேசியிருக்கேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களும் சரி, ஒருவேளை இங்கே வந்திருக்கிறவங்களும் சரி, இன்க்ளூடிங் மீ, நான் இந்த செய்தி ஆண்டவர் கொடுக்கும்போது முதல்ல ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து ஆண்டவர்கிட்ட அநேக காரியங்களை ஒப்பு கொடுத்து பர்சனலாக அவர்களுக்கு நிறைய காரியங்களை பேசி ஜெபிச்சுட்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு இந்த வார்த்தையில் 7 பாயிண்ட்டையும் கேட்டு அநேகருடைய உள்ளத்தில் ஆண்டவர் பேசுவார். ஒருவேளை இந்த 7 பாயிண்ட்ல அல்லது ஏதோ ஒரு காரியத்தில் ஆண்டவனோடு கூட உணர்த்தினார், பேசினார், அல்லது இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலமாயோ அல்லது யூடியூப் வழியாகவோ பார்க்குற பிள்ளைகள் ஆண்டவன் கூட பேசியிருக்கார். நீ ஊழியக்காரனாக இருக்கலாம், பெரிய ஸ்தாபனத்தினுடைய தலைவராக இருக்கலாம், நீ எந்த வயசில் நீ கேட்குறியோ எனக்கு தெரியாது. வேதம் சொல்றது 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7-10 வசனங்களை வாசிக்க கேட்போமா? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7-10 வசனங்கள் வாசிக்க கேட்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல் நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். நமக்கு பாவம் இல்லைன்னு சொன்னா நீ ஏமாத்துறன்னு பைபிள் சொல்லுது. ஆகவே நம்ம எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவர்களாய், இருதயத்திலேயாவது நாம தேவனுடைய மனுஷர்களுக்கு விரோதமாய், தேவனால் அபிஷேகம் பண்றதுக்கு விரோதமாய், தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாய், தேவனுடைய ஆலோசனைகளுக்கு விரோதமாய் பேசியிருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் சகல அக்கிரமங்களையும் சகல மீறுதலையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இன்னைக்கு உன் குடும்பத்தில் இருக்கிற வியாதிக்கு காரணம், சாபத்துக்கு காரணம், ஆசீர்வாதம் இல்லாததுக்கு காரணம், ஃபினான்ஷியல் கர்சஸ்க்கு காரணம், ஃப்ரீக்வெண்ட் டெத்ஸுக்கு காரணம், ஆக்சிடென்ட்ஸுக்கு காரணம், ப்ரீமெச்சூர் டெத்துக்கு காரணம், உன் குடும்பத்தில் இருக்கிற அநேக சாபங்கள், உன் சரீரத்தில் இருக்கிற சாபங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில உயராததுக்கு காரணம், ஆவிக்குரிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாம தரிசிக்காததுக்கு காரணம், இப்படிப்பட்ட சாபங்கள் கட்டி இருக்கிறது. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அநேக ஸ்தாபனங்கள் அதுக்கு மேல வளராததுக்கு காரணம், அநேக ஊழியக்காரர்கள் அடுத்த அளவுகளுக்குள்ள அவங்க தேவனை பார்க்க முடியாதபடி, தரிசிக்க முடியாதபடி, என்டரே பண்ண முடியாதபடிக்கு, அபிஷேகமே இல்லை, அந்நிய பாஷையே இல்லைன்னு சொல்லி அதுலயே பாதி பேர் சாபத்தில் உட்கார்ந்துருக்கான். ஞான ஸ்நானமே இல்லைன்னு சொல்லி அப்படி ஒரு கூட்டம் சாபத்தில் உட்கார்ந்துருக்கு. முழுக்க ஞான ஸ்நானமே இல்லைன்னு சொல்லி அப்படி ஒரு கூட்டம் உட்கார்ந்துருக்கு. ஆவியானவர்லாம் உண்டு, ஆனால் ஒரு அந்நிய பாஷையெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி அப்படி ஒரு கூட்டம் உட்காந்து, அந்நிய பாஷையெல்லாம் உண்டு தான், ஆனால் அதுக்கு வியாக்கியானமே இல்லைன்னு ஒரு கூட்டம் உட்காந்துருக்கு. இதெல்லாம் இருக்கு, ஆனால் தீர்க்க தரிசனம்லாம் இருந்துச்சு, ஒரு காலத்தில் இருந்துச்சு, இப்போ எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி ஒரு கூட்டம் உட்காந்துருக்கு. எல்லாம் அவங்களே எழுதி முடிச்சிருவாங்க. முடிந்ததுன்னு பைபிள் போட்டுச்சு இல்லை, அதோட இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. நீ ஏன் வாழ்ற, நீ அன்னைக்கு சேர்த்து தொழைய வேண்டியதுதானே. இப்படியே குழப்பி தாங்களும் குழம்பி பக்கத்தில் இருக்கிறவங்க குழம்பி
கடைசி வரைக்கும் பரலோகம் போற வரைக்கும் போகாது. அதெல்லாம் பாதி போறது ஏன் பேசுது? இப்ப கடைசி நாட்கள் ஆண்டவர் கொடுக்குற எழுப்புதல் அதுக்கு ஒரு கூட்டம் எழும்பி இன்னும் இதெல்லாம் கிடையாதுன்னு பேசிட்டு இருக்கும். புரியுதா உங்களுக்கு? பிழையாமின் தடைக்கற்களை போல அவங்களுக்குள்ளேயே பிரச்சனையை உண்டு பண்ணிடு. போய் சபிக்க முடியாது, அவங்களுக்குள்ளேயே பிரச்சனையை உண்டு பண்ணிடு. இன்னைக்கு ஊழியக்காரங்களுக்குள்ளேயும் இப்படிப்பட்ட ஆவிகள் கிரியை செய்யுது. தீர்க்கதரிசியாய் தைரியமாய் நான் பிரசங்கிக்கிறேன். எந்த ஸ்தாபனத்தையும் நான் சேர்ந்தவன் கிடையாது. எந்த ஸ்தாபனத்திலிருந்து நான் கையில் போயிட்டு பணம் வாங்குறது கிடையாது. I am least bothered about any denominations. I stand as a voice of God. அவளுக்குள்ளே குழப்பத்தை கொண்டு வந்து நிறுத்துறேன். Stumbling block, trespasses against God. இது நிமித்தம் அநேகர் மேல் சாபங்கள் வந்து நிற்கிறது. நீ எத்தனை புக் எழுதினாலும் பிரயோஜனம் கிடையாது. எத்தனை சிடி போட்டு பாட்டு பாடினாலும் பிரயோஜனம் கிடையாது. எத்தனை ஸ்தாபனங்களை உருவாக்கினாலும் பிரயோஜனம் கிடையாது. அவர் மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்தவராக இருக்கிறார். He is a loving, merciful, long suffering and a God of patience. அவர்கிட்ட தயவும் மன்னிப்பும் இரக்கமும் திரளான மன்னிப்பு உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. யாரிடத்துல? இயேசு சுவாமியின் இடத்துல. இதுக்கு என்ன வழி? முதலாவது தேவ சமூகத்தில் போய் மன்னிப்பு கேட்க வேண்டாம். reconciliation, repentance. மன்னிச்சு மறந்துரு. முதலாவது ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்கணும். ரெண்டாவது ரோமர் 8:26 படி ஆவியானவர் பிதாவின் இடத்துல நம்ம பேசின வார்த்தைகள், பேசின காரியங்கள், இவைகளுக்காக பிதாவின் சமூகத்தில் அவர் நமக்காக இன்டர்சீட் பண்ணி, ஸ்பிரிட் ஆஃப் ஜீசஸ், ஹோலி ஸ்பிரிட் இஸ் நோபடி எல்ஸ் பட் தி ஸ்பிரிட் ஆஃப் ஜீசஸ், அவர் பிதாவின் இடத்துல பேசினாதான், ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசினாதான் இதுக்கான முழுசா உடையும் சாபம். நம்ம ஃபர்ஸ்ட் ரெக்கன்சைல் பண்றோம், ரிப்பன்ட் ஆகிறோம், மன்னிக்கப்படுகிறது. அது தேவ சமூகத்திலே மன்னிக்கப்பட வேண்டுமானால் ஆவியானவர் மட்டும்தான் நமக்கு வழி. இயேசு கிறிஸ்துவின் ஆவிதான் நமக்கு வழி. அவரே நமக்காக பரிந்து பேசுகிறார். நம்பர் 3, believe and make a covenant in your heart. ஆண்டவர் வந்து எனக்கு மன்னிப்பு கொடுத்துட்டார்னு நம்பு, விசுவாசி. ரெண்டாவது ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை நான் தொடுவதில்லை. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாய் நான் பேசுவதில்லை என்று தேவனோடு கூட உடன்படிக்கை. இதையும் ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்லி கொடுத்து நான் 3 பாயிண்ட் எழுதியிருக்கேன். Ask for repentance, forgiveness, reconcile yourself before God. Number 2, ask the Holy Spirit to help you. He is the interceder. Jesus Christ, the Spirit of Jesus is the mediator to the Father. Number 3, believe and make a covenant with God. தேவனோடு கூட உடன்படிக்கை செய். அப்படி குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் சகல அக்கிரமங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். Don't touch my anointed, nor do no harm to my prophets. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.